Now we'll sing Malayalam hymn number 15 in the hymn sheet. இப்பொழுது 15வது మలయాళ పాటலை நாம் పాడుவோம். ఇప్పుడు మలయాళం పాట 15వ పాట పాడుకుందాము.
പൊന്മുഖം കണ്ട് കണ്ടാനന്ദിക്കൂ. ലക്ഷത്തിനായിരം സിദ്ധന്മാർ താതനിൻ പൊന്മുഖം കണ്ട് കണ്ടാനന്ദിക്കൂ. മുഴുവൻ പാടിടുമാമോദമായി എന്റെ നാഥനിൻ സന്നിധിയിൽ തേജസ്സേറിടുന്ന നിത്യത മുഴുവൻ പാടിടും ആമോദമായി. പാരിലെ കഷ്ടങ്ങൾ സാരമില്ലെന്നറിഞ്ഞോ, ദിവ്യ തേജസ്സിൻ പ്രതിഫലമെന്നറിഞ്ഞോ. പാരിലെ കഷ്ടങ്ങൾ സാരമില്ലെന്നറിഞ്ഞോ, ദിവ്യ തേജസ്സിൻ പ്രതിഫലമെന്നറിഞ്ഞോ. കഷ്ടങ്ങളിൽ ദുഃഖങ്ങൾ മറന്ന് ഉല്ലസിച്ചാനന്ദിക്കൂ. കഷ്ടങ്ങളിൽ ദുഃഖങ്ങൾ മറന്ന് ഉല്ലസിച്ചാനന്ദിക്കൂ. എന്റെ നാഥനിൻ സന്നിധിയിൽ തേജസ്സേറിടുന്ന നിത്യത മുഴുവൻ പാടിടുമാമോദമായി. എന്റെ നാഥനിൻ സന്നിധിയിൽ തേജസ്സേറിടുന്ന നിത്യത മുഴുവൻ പാടിടുമാമോദമായി. ക്രിസ്തുവിൻ സ്നേഹത്തിൽ ആഴമറിഞ്ഞതിനാൽ കുഞ്ഞാട് പോയതും പാതയെ പിൻഗമിച്ചു. ക്രിസ്തുവിൻ സ്നേഹത്തിൽ ആഴമറിഞ്ഞതിനാൽ കുഞ്ഞാട് പോയതും പാതയെ പിൻഗമിച്ചു. ദുഃഖവും രോഗവും മരണവുമില്ലാത്തതാം സിയോൻ പുരിയിൽ യുഗായുഗം വാണിടുമേ. ദുഃഖവും രോഗവും മരണവുമില്ലാത്തതാം സിയോൻ പുരിയിൽ യുഗായുഗം വാണിടുമേ. സ്വർഗ്ഗസീയോനിൽ എന്റെ നാഥനിൻ സന്നിധിയിൽ തേജസ്സേറിടുന്ന നിത്യത മുഴുവൻ പാടിടുമാമോദമായി. സ്വർഗ്ഗസീയോനിൽ എന്റെ നാഥനിൻ സന്നിധിയിൽ തേജസ്സേറിടുന്ന നിത്യത മുഴുവൻ പാടിടുമാമോദമായി. Hallelujah. Next, hymn number 20 in the hymn sheet, Tamil song. తర్వాతగా తమిళ్ పాట 20వ పాట.
இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? நெற்றியில் பிதாவின் நாமத்தை தரித்து 144,000 பேர். நெற்றியில் பிதாவின் நாமத்தை தரித்து 144,000 பேர். ஆட்டுக்குட்டியின் பின்னே சென்ற பாதங்களே, அனுதினம் திவசித்து செய்தவர் இவர்கள். ஆட்டுக்குட்டியின் பின்னே சென்ற பாதங்களே, அனுதினம் திவசித்து செய்தவர் இவர்கள். சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? மனுஷரிலிருந்தும் பூமியிலிருந்தும் முதற்பலனாய் மீட்கப்பட்டவர் இவர்கள். மனுஷரிலிருந்தும் பூமியிலிருந்தும் முதற்பலனாய் மீட்கப்பட்டவர் இவர்கள். ஸ்திரீகளாலே தங்களை கரைப்படுத்தாதவர், சிந்தையில் கற்புள்ளோராம் கன்னியர் இவரே. ஸ்திரீகளாலே தங்களை கரைப்படுத்தாதவர், சிந்தையில் கற்புள்ளோராம் கன்னியர் இவரே. சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? வாயில் கபடமும் வஞ்சனையும் இல்லை, சிங்காசனம் முன்பாக மாசில்லாதவர்கள். வாயில் கபடமும் வஞ்சனையும் இல்லை, சிங்காசனம் முன்பாக மாசில்லாதவர்கள். ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசு போல், ஜீவனை பலியாக தியாகம் செய்தவர்கள். ஜீவனை மரணத்தில் ஊற்றிய இயேசு போல், ஜீவனை பலியாக தியாகம் செய்தவர்கள். சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? நிந்தை பரிகாசம் கண்ணி துயரமும் சொல்லொன்னா பாடுகள் சகித்தவர் இவர்கள். நிந்தை பரிகாசம் கண்ணி துயரமும் சொல்லொன்னா பாடுகள் சகித்தவர் இவர்கள். ராஜ தங்கள் அழகில் பிரியப்படும்படி இனத்தையும் ஜனத்தையும் மறந்து விட்டவர்கள். ராஜ தங்கள் அழகில் பிரியப்படும்படி இனத்தையும் ஜனத்தையும் மறந்து விட்டவர்கள். சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? சீயோன் சிகரம் உன்னத நகரம், உயர் ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ? கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோம், பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோம், பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே,
அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. நிந்தி பரிகாசம் கண்ணி துயரவும் சொல்லொன்னா பாடுகள் சகித்தவர் இவர்கள். நிந்தி பரிகாசம் கண்ணி துயரவும் சொல்லொன்னா பாடுகள் சகித்தவர் இவர்கள். ராஜதங்கள் அழகில் பிரியப்படும்படி இனத்தையும் ஜனத்தையும் மறந்து விட்டவர்கள். ராஜதங்கள் அழகில் பிரியப்படும்படி இனத்தையும் ஜனத்தையும் மறந்து விட்டவர்கள். சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. சீயோன் சிகரம் உன்னத நகரம் ஏமுய ஸ்தலங்களில் இருப்பவர் யாரோ. கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். கோதுமை மணிப்போர் ஜீவனை விதைத்தோர் பிதாவின் சமூகத்தில் ஜோதியாய் ஜொலிப்பார். அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே. அன்புடன் ஊழியத்தை அனுதினம் செய்வோமே. அவர் தரும் பிரதிபலன் பெற்று மகிழ்வோமே.
Praise the Lord. 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని బిడ్డలారా, we were singing of the glory of Zion. சீயோனின் மகிமையை குறித்து நாம் இவ்வளவு நேரம் பாடிக்கொண்டிருந்தோம். సీయోను మహిమను గూర్చి ఇప్పటి వరకు కూడా మనం పాడి ఉన్నాం. We believe that there is something called Zion. நாம் சியோன் என்று ஒன்று இருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். సీయోను అనేటువంటిది ఒకటి ఉన్నదని మనం విశ్వసిస్తున్నాము. That is the highest place in eternity. அதுதான் நித்தியத்தில் இருக்கிறதான உன்னதமான இடம். అదే నిత్యములోనే ఉన్నతమైనటువంటి ఒక స్థలముగా ఉన్నది. Servants of God who have served God faithfully will be found there. கர்த்தரை உண்மையாக பின்பற்றி ஊழியம் செய்த தேவனுடைய ஊழியர்கள் அங்கே இருப்பார்கள். దేవుని పట్ల యథార్థముగా సేవ చేసినటువంటి దేవుని సేవకులు మాత్రమే అక్కడ ఉంటారు. Even this morning God is calling some to be seen in Zion. இந்த காலை வேளையிலும் இங்கே இருக்கிறதான கொஞ்ச பேரில் சிலரை அந்த சியோனில் காணப்படும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ఈ ఉదయకాల సమయంలో ఆ నిత్యమైన సియోనులో ఉంటకు కొంతమందిని దేవుడు పిలిచి ఉన్నాడు. A voice is resounding in heaven. பரலோகத்தில் இவ்விதமாக ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. పరలోకంలో ఈ విధముగా ఒక శబ్దము ధ్వనించున్నది. Even now it is resounding. இப்பொழுது கூட அந்த சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ఇప్పుడు కూడా ఆ శబ్దము ధ్వనిస్తూ ఉన్నది. Who will go for us? Who will go for me? யார் நம்முடைய காரியமாய் போவார்? யார் எனக்காக புறப்படுவார்? ఎవరు నా కార్యం నిమిత్తం బయలు వెళ్ళెదరు? ఎవరు నా కార్య నిమిత్తం బయలు వెళ్ళెదరు? Oh young man, oh young girl, what will be your reply? வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உன்னுடைய பதில் என்ன? ఓ యవన సహోదరి, యవన సహోదరుడా, నీ యొక్క జవాబు ఏమిటి? Will you say, Lord, if it is your desire, here am I? ஆண்டவரே, இது உம்முடைய விருப்பமாய் இருந்தால் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாயோ? ప్రభువా, ఇది నీకు ఇష్టమైనట్లయితే ఇదిగో నేనున్నానని చెప్పవా? The whole world is perishing. முழு உலகமும் அழிந்து கொண்டிருக்கிறது. సర్వలోకము నశించిపోవచ్చున్నది. Tamil Nadu, Chennai, India is perishing. தமிழ்நாடு, சென்னை, இந்தியா அழிந்து கொண்டிருக்கிறது. చెన్నై, తమిళనాడు, ఇండియా నశించిపోవచ్చున్నది. God cannot do this ministry by himself. He wants you and me. கர்த்தர் தம்மாலே தாமே இந்த ஊழியத்தை செய்ய விரும்பவில்லை. அவர் உன்னை கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். దేవుడు తమకు తామే ఈ సేవను చేయుటకు ఇష్టపడలేదు. నీ మూలముగా ఈ సేవను చేయుటకు ఇష్టపడుచున్నాడు. Don't say I cannot. என்னால் முடியாது என்று சொல்லாதே. నా వలన వీలు కాదు అని నువ్వు చెప్పవద్దు. Don't say I am weak. நீ பலவீனன் என்று சொல்லாதே. నేను బలహీనుడను అని నువ్వు చెప్పవద్దు. Don't say I am committing the mistake over and over again. நான் மறுபடியும் தவறு செய்யக்கூடிய ஒரு நபர், பிழை உண்டாக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லாதே. నేను తిరిగి తప్పిదము చేయ ఒక వ్యక్తిని, తప్పిదములో ఉన్న వ్యక్తిని అని చెప్పవద్దు. Don't say that I do not have a mind to suffer. எனக்கு பாடுபடுகிற சிந்தை இல்லை என்று சொல்ல வேண்டாம். నాకు శ్రమపడే మనస్సు లేదు అని చెప్పవద్దు. Will you say yes this morning? நீ இந்த காலை நேரத்தில் ஆம் என்று சொல்வாயோ? ఈ ఉదయకాల సమయంలో
అవును ప్రభువా వస్తాను ప్రభువా అని చెప్పవా? An anointing will come upon you. ஒரு அபிஷேகம் உண்மையில் வந்து இறங்கும். ఒక అభిషేకము నీ మీద దిగి వచ్చి దిగును. Do you believe that verse? Do you believe that verse? அந்த வசனத்தை நீ விசுவாசி. ఆ వాక్యమును విశ్వసించుము. The things which are impossible for man are possible with God. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். మనిషికి అసాధ్యమైనది దేవుని చేత సాధ్యమగును. The things which are impossible for you are possible with God. உன்னால் எவைகள் முடியாது என்று யோசிக்கிறாயோ அவைகள் தேவனுக்கு சாத்தியம். నీ వలన ఏది చేయడానికి వీలు కాదో వాటిని చేయడానికి సాధ్యం. God doesn't want strong ones, he wants weak ones. கர்த்தர் தேவன் பலமுள்ளவர்களை அல்ல பலவீனர்களை தான் தேடுகிறார், அவர்களை தான் விரும்புகிறார். దేవుడు బలవంతులను కాదు బలహీనుల్ని వెతుకుచున్నాడు. He has chosen the weak to confound the wise. அவர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனரை தெரிந்து கொள்கிறார். ఆయన బలవంతులను సిగ్గుపరచు నిమిత్తం బలహీనులను వెతుకుచున్నాడు. Do you want to be in that place? அவர் நீ அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். నీవు అక్కడ ఉండవాలని దేవుడు కోరుచున్నాడు. Do you want to be there in that place? நீ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? నీవు ఆ స్థలములో ఉండవాలని వాంఛిస్తున్నావా? He wants your total surrender. ஒரு முறை முழுமையாக உன்னை சமர்ப்பித்து விடு. ఇదిగో సంపూర్ణముగా నిన్ను నీవే సమర్పించుకొనుము. A fresh anointing will come upon you. ஒரு புதிய அபிஷேகம் உண்மையில் வந்து இறங்க போகிறது. ఇదిగో కొత్త అభిషేకం నీ మీద దిగుచున్నది. Floods of his love will pass through you. திரளான வெள்ளம் போன்ற அவருடைய நேசம் உன்னை இப்பொழுது கடந்து போகும். ఇదిగో ప్రవాహం జలముల వలె ప్రభు నీ ఎద్దకు వచ్చున్నాడు. Many waters cannot quench that love. திரளான தண்ணீர்கள் இந்த நேசத்தை அவிக்க மாட்டாது. ఇదిగో ప్రవాహ జలములు ఈ ప్రేమను ఆర్పజాలదు. There is an anointing from Zion once more upon those who are already serving God. ஏற்கனவே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் மேலும் ஒரு முறை கூட சியோனிலிருந்து ஒரு அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. ఇదిగో సేవ చేసిన సేవకుల మీద కూడా సియోను నుండి అభిషేకం దిగుచున్నది. Because we are precious in the sight of God. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்களாய் இருக்கிறோம். ఎందుకంటే మనం దేవుని దృష్టిలో ప్రియమైన వారుగా ఉన్నాం. Sons and daughters of Zion, you are precious, most precious in the sight of God. சியோன் குமாரரே, சியோன் குமாரத்திகளே, நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். సియోను కుమారులారా, సియోను కుమార్తెలారా, మీరు దేవుని దృష్టిలో విలువైన వారుగా ఉన్నారు. An anointing will come upon you that you may do a better life. ஒரு அபிஷேகம் உண்மையில் வந்து இறங்கும். இன்னும் அதிகமான உன்னதமான ஒரு ஜீவியம் செய்வாய். ఒక అభిషేకం మీద దిగును, ఇక్కడ నువ్వు ఉన్నతమైన జీవితం చేయదువు. That you may walk, that you may hasten your pace. நீ நடக்கும்படியாக உன்னுடைய ஓட்டத்தை விரைவாய் ஓடும்படியாக నువ్వు పరిగెత్తినట్లు నీ యొక్క పరుగు బంధంలో పరిగెత్తినట్లుగా. As a servant of God heard the voice of God once. ஒரு தேவனுடைய ஊழியன் இவ்விதமாக தேவனுடைய சத்தத்தை ஒருமுறை கேட்டான். ఇది ఒక దేవుని సేవకుడు ఒక శబ్దమును ఈ విధంగా విన్నాడు. Hereafter my servants will not walk, they will not run, they will fly. இனிமேல் என்னுடைய ஊழியர்கள் நடக்க மாட்டார்கள், ஓட மாட்டார்கள், அவர்கள் பறந்து செல்வார்கள். ఇక మీదట నా సేవకులు వారు నడవరు, వారు ముందుకు వెళ్ళరు, వారు పరిగెత్తుకుంటూ ముందుకు వెళ్ళదురు. They will not walk, they will not run, they will fly. அவர்கள் நடப்பதில்லை, ஓடுவதில்லை, அதற்கு பதிலாக அவர்கள் பறக்க போகிறார்கள். వారు నడుచుటలేదు, పరిగెత్తట్లేదు, వారు ఎగిరిపోతున్నారు. Few more days. இன்னும் சில நாட்கள் தான். ఇంకా కొద్ది దినములు మాత్రమే. Oh young man, young lady, what will you say? ஓ வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ என்ன சொல்ல போகிறாய்? ఓ యవనస్తుడా, ఓ యవనస్తురాలా, నువ్వేమి చెప్పబోతున్నావు? Praise the Lord, 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 praise the Lord. It's not only those who are seated in the front. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, ముందు భాగంలో కూర్చున్న వారికి మాత్రం కాదు, those who are standing behind, seated behind. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் கூட.
వెనుక భాగమున కూర్చున్న వారికి కూడా the power of God is the same throughout this campus. தேவனுடைய வல்லமையானது இந்த முழு வளாகத்திற்கும் உரியதாய் காணப்படுகிறது. ఈ మైదాన భాగములో సంబంధించి కూర్చున్న ప్రతి ఒక్కరు కూడా దేవుని యొక్క శక్తి దిగుచున్నది. You may be in the balcony. நீங்கள் பால்கனியில் இருக்கிறவர்களா இருக்கலாம். ఒకవేళ మీరు బాల్కనీ మీద కూర్చున్న వారై ఉండొచ్చు. You may be walking around. நீ அங்குமிங்குமாக நடக்கக்கூடியவர், நடந்து கொண்டிருக்கிறவர் இருக்கலாம். నీవు అక్కడ ఇక్కడ నడుస్తూ ఉండొచ్చును. The word of God is coming to you this morning. தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உன்னை தேடி வருகிறது. దేవుని వాక్కు ఈ కాలము నిన్ను వెదికి వచ్చుచున్నది. Who will go for me? எனக்காக யார் போவார்? నా కొరకై ఎవరు వెళ్ళుదురు? Who will go for me? யாரை நான் அனுப்புவேன்? எனக்காக யார் போவார்? ఎవరిని పంపేదను? నా నిమిత్తం ఎవరు వెళ్ళుదురు? Let a fiery anointing come upon us this morning. அக்கினி அபிஷேகம் நம்ம மேல் இந்த காலை வேளையில் வரட்டும். అగ్ని అభిషేకం ఉదయ కాల సమయంలో నీ మీద దిగలేము. Some of you are saying, I am sick, how can I do this ministry? சிலர் சொல்லுகிறீர்கள், நான் வியாதியாக இருக்கிறேன் கர்த்தாவே, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள். మీలో కొంతమంది చెబుతున్నారు, ప్రభువా నేను వ్యాధిగా ఉన్నాను, ఏ విధంగా సేవ చేయగలను? Some of the servants of God who are already serving ministry, it is enough. I am sick, I cannot go any further. ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியர்களில் சிலர் இவ்விதமாய் சொல்லுகிறீர்கள், நான் பலவீனனா இருக்கிறேன், நான் வியாதியா இருக்கிறேன், போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செய்தது போதும் என்று சொல்லுகிறீர்கள். సేవ చేసిన సేవకులు చెబుతూ ఉన్నారు, ప్రభువా నేను వ్యాధిగా ఉన్నాను, నేను చేసిన సేవ చాలు ప్రభు అంటున్నారు. By the power of God, தேவனுடைய வல்லமையினால், దేవుని యొక్క శక్తి మాత్రమే, by the power of God, தேவனுடைய வல்லமையினால், దేవుని యొక్క శక్తి ద్వారా everything will change. எல்லா காரியங்களும் மாறும். అన్ని కార్యములు మారును. The things which are impossible for man are possible with God. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். మనుషులుగా సాధ్యమైనది దేవునికి సాధ్యం. Close your eyes, close your eyes. Don't look here and there. அங்குமிங்கு பார்க்க வேண்டாம், கண்களை மூடுங்கள். అక్కడ ఇక్కడ చూడదండి, కళ్ళు మూయండి. Close your eyes, close your eyes. கண்கள் மூடி இருக்கட்டும். కన్నులు మూసుకొని ఉండండి. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. When that anointing comes upon you, இந்த அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கும் பொழுது, ఈ అభిషేకము నీ మీద దిగినప్పుడు every discouragement will depart from you. எல்லா அதைரியமும் உன்னை விட்டு நீங்கும். సమస్త విధములైన అధైర్యము నిన్ను విడిచి పోవును. You will come out of that confusion. நீ அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வருவாய். ఆ కలవరములో నుండి నువ్వు బయటకు వచ్చేదవు. You are hearing two voices now. நீ இப்பொழுது இரண்டு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ఇప్పుడు నీవు రెండు శబ్దములు వింటున్నావు. One voice says, you cannot. ஒரு சத்தம் சொல்கிறது, உன்னால் முடியாது. ఒక శబ్దం చెప్తాం ఉంటున్నావు, నా వలన కాదు. You cannot do this. உன்னால் இது செய்ய முடியாது. నీ ద్వారా నీవు చేయలేవు. You are very weak. நீ மிகவும் பலவீனன். నేను చాలా బలహీనుడను. You have committed so many mistakes. நீ பல தவறுகள் செய்திருக்கிறாய். పలువిధమైన తప్పిదములు చేసి ఉన్నావు. What does the other voice say? மற்றொரு சத்தம் என்ன சொல்கிறது? మరొక శబ్దం ఏం చెప్తున్నది? The things which are impossible for you are possible with me. உன்னால் முடியாதவைகள் என்னால் கூடும். నీ వలన కానివి నా ద్వారా అవును. Which voice will you listen to? எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க போகிறாய்? ఏ శబ్దమునకు చెవి ఎక్కబోచున్నావు? Will you listen to the devil? நீ பிசாசுக்கு செவி கொடுக்க போகிறாயோ? నీవు సాతాను యొక్క శబ్దానికి లోబడుచున్నావా? Or will you listen to the voice of the King of Zion? அல்லது சீயோனின் மகாராஜாவுக்கு நீ செவி கொடுக்க போகிறாயா? లేదంటే సీయోను మహారాజు యొక్క శబ్దాన్ని వినబోచున్నావా? Oh, every sickness must go in the name of Jesus. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை விட்டு புறப்படுவதாக. సమస్తమైన వ్యాధులన్నీ ఈ సమయంలోనే యేసు నామములో వెళ్ళిపోవునుగాక. Let the weak say, I am strong. பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. బలహీనుడు నేను బలవంతుడని చెప్పునుగాక. Hallelujah, hallelujah, hallelujah. Sharabakatara. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sharabakatara, rakashara. Hallelujah, hallelujah, hallelujah. Sharabakatara, rakashara.
Praise the Lord, 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 praise the Lord. You are grumbling, there's nobody for me. எனக்காக யார் உண்டு, ஒருவரும் எனக்காக இல்லை என்று நீ புலம்புகிறாய். నాకెవరున్నారు, నాకంటూ ఎవరు లేరని నువ్వు విలపిస్తున్నావు. What does the Lord say? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ప్రభు ఏం చెప్తున్నాడు? Can you, even if your father and mother forsake you, I will not forsake you. உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். నీ యొక్క తల్లి తండ్రులు చేయి విడిచినను నేను చేయి విడవను. A mother can forsake or forget her sucking child. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்கலாம். స్త్రీ తన యొక్క చంటి పిల్లను ఒకవేళ మర్చిపోవచ్చు. But I will never forsake you. ஆனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். అయితే నేను నిన్ను మరవజాలను. We have El Shaddai in our midst. நம்முடைய நடுவில் எல் ஷடாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். మన యొక్క మధ్యలో యేసు రాజుగా నిలబడి ఉన్నాడు. Father and mother may forsake us. நம்முடைய தகப்பனும் நம்முடைய தாயும் நம்மை கைவிடலாம். మన యొక్క తల్లి మన తండ్రి చేయి విడిచిపెట్టొచ్చును. But I will gather you unto myself, he says. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். ప్రభు చెబుతున్నాడు, నిన్ను నా ఎద్దుకు చేర్చుకుందును. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. காசினில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயிலும் என்னாலும் நான் மறந்திடேன். காசினில் உன்னை தாய் மறப்பாளோ, ஆயிலும் என்னாலும் நான் மறந்திடேன். கைத்தலம் தன்னிலும் கண்மணி போலுமே காத்திடுவேன் என்றார் வாக்கதி. கைத்தலம் தன்னிலும் கண்மணி போலுமே காத்திடுவேன் என்றார் வாக்கதி. சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் நீரே. Can we all clap our hands and sing? நம்முடைய கைகளை தட்டி சத்தமாய் பாடுவோம். తప్పట్లు కొట్టి శబ్దంగా పాడాలి. சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் நீரே. செல்லுவீரே அதிவேகமாய். 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 Sharabakaturana kasharana Sharabakaturana makasharana makaturana Ramakasharana kashidukadakaturana Dukadamakaturana makaturana kashidakaturana kashidaka Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. 2 more minutes, 2 more minutes. இன்னும் 2 நிமிடங்கள் மட்டும். 2 నిమిషములు మాత్రం ఉన్నది. What should the parents say? உங்களுடைய பெற்றோர்கள் என்ன, இங்க இருக்கிறதான பெற்றோர்கள் என்ன சொல்ல வேண்டும்? మీ యొక్క తల్లిదండ్రులు ఏం చెప్పవలెను? Lord, I could not do this ministry. கர்த்தாவே, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ప్రభువా, முடியவில்லை. என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியவில்லை. ప్రభువా, నా ద్వారా ఈ సేవను చేయలేకపోయినాను. Or I didn't know about this, or I let go
this opportunity. நான் இந்த 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 சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தை நான் நழுவ விட்டு விடுவேனோ என்கிறதான I did not know about this life, or I let go of this opportunity. இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லாவிட்டால் நான் இந்த 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 சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டு விடுவேன். నాకు దీని గురించి ఏమీ తెలియదు, ఈ సందర్భాన్ని నేను విడిచిపెట్టవలసిన స్థితి ఉన్నది. But at least you should take my children for this glorious ministry. ஆனால் என்னுடைய பிள்ளையாவது இந்த மகிமையான ஊழியத்திற்கு நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். ప్రభువా, నేను చేయలేకపోతే నీ నా బిడ్డలైనా సరే ఈ సేవను చేయుటకు సహాయం చేయము. Will you pray like that? பெற்றோர்கள் அப்படி ஜெபிப்பீர்களா? తల్లిదండ్రులు మీరు ఆ విధంగా ప్రార్థన చేయుదురా? You will be rewarded also. நீங்களும் பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். మీరు కూడా ప్రతిఫలం పొందుదురు. There are cases where parents have dedicated their only child for this Lord's work. ஒரே பிள்ளையை இந்த கனமான ஊழியத்துக்கு என்று பிரதிஷ்டை செய்த பெற்றோர்கள் சிலர் இருக்கிறார்கள். ఒకే ఒక గాన కుమారుని ఈ సేవ నిమిత్తము ప్రతిష్ఠించిన తల్లిదండ్రులు చాలా మంది ఉన్నారు. Lord, I could not, but at least if you want, take my child. ஆண்டவரே, என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது, என்னுடைய பிள்ளையாவது நீர் உம்முடைய ஊழியத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளும். ప్రభువా, నేను ఈ సేవ చేయలేకపోయినాను, నా యొక్క బిడ్డలైనా సరే ఈ సేవ చేయుటకు సహాయం చేయము. Will you say that? அப்படி சொல்வாயோ? ఆ విధంగా చెప్పేదవా? Close your eyes, close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள், కన్నులు మూసుకురండి. Sharabakatura rabakashara rabakatura shudugurabakatura rabakashara shudugurudakarakashara. Praise the Lord, 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 praise the Lord. Shudugurabakarakashara shudugurabakatura rakashara. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord. Shall we all praise God with a grateful heart? நம்ம எல்லாரும் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். అందరము కృతజ్ఞతా హృదయం కలిగిన వారమై దేవునికి స్తోత్రించేదము. Praise the Lord, 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 praise the Lord. There is a prayer request from our parents. இங்க இருக்கிறதான பெற்றோர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறதான ஒரு ஜெப வேண்டுகோள் இருக்கிறது. ఇక్కడ వచ్చినటువంటి తల్లిదండ్రులు వారు చెప్పినటువంటి ప్రార్థన విన్నపం ఉన్నది. So children are writing 10th standard and 12th standard examination. நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிறார்கள். మన యొక్క పిల్లలందరూ కూడా 10th క్లాస్ అదే విధంగా 12వ తరగతి కూడా వాళ్ళు ఎగ్జామ్ రాయబోతున్నారు. There is always condition. The fear of the Lord is the beginning of wisdom. எப்பொழுதுமே ஒரு நிபந்தனை உண்டு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். యెహోవా యందు భయభక్తులు కలిగి ఉండుటే జ్ఞానమునకు మూలాధారం అని రాయబడింది. The Lord has promised, if you walk according to my words, I will make you head and not tail. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இவ்விதமாய் சொல்கிறது, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். దేవుని యొక్క వాక్యం ఇలా సెలవిచ్చినది, నీవు నా యొక్క ఆజ్ఞలకు గైకొని లోబడినట్లయితే నిన్ను తలగా చేయదును గాని తోకగా చేయను అని చెప్పినాడు. Even our children must walk with their heads hanging up. நம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய தலைகளை உயர்த்தி தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். మన యొక్క పిల్లలు కూడా తలలు పైకెత్తి చక్కగా నడవలెను. They should do well in their examination, for which shall we all join together and pray. அவர்கள் தங்களுடைய தேர்வை நல்ல முறையில் எழுத வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். మనందరూ కూడా మంచిగా ఎగ్జామ్ రాయాలి, దాని గురించి మనం అందరం ప్రార్థించేదము. Hallelujah. We pray for all our children who are writing their exams. Lord, help them that they may come out with flying colors. Give them thy wisdom, give them thy understanding, Lord. Give them thy divine wisdom. Jesus, help them, Lord, that they may come out with flying colors. Do everything for thy glory. Jesus' name, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. God has answered all our prayers, for which let's praise God. நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். మన ప్రార్థనలన్నీ ప్రభువు ఆలకించినందుకై మనమందరం దేవుని స్తోత్రించేదము. Praise the Lord, 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 praise the Lord. Loving Heavenly Father, we praise thee and thank thee for the spiritual celebration thou hast given us this days, Lord. Lord, thou hast enabled us to come to thy presence
and enjoy thy presence and be filled with thy blessings these days, Lord. Thou hast undertaken the 3 days convention meetings, Lord. We thank thee for all the blessings thou hast showered in our midst, Lord. We thank thee for the anointing of the Holy Spirit thou hast sent in our midst. We thank thee for all the words thou hast spoken unto us, Lord. Lord, through this convention, Lord, help us to prepare ourselves for the coming of Jesus, Lord. Lord, help us to forsake all the unsanctified natures in our lives. Help us to attain the character that is needed in order to attain the perfection of Jesus Christ also, Lord. We thank thee for thou hast descended on our midst mightily in this morning time also, Lord. Thou hast blessed our prayer and praising. Thou hast blessed our singing also, Lord. We thank thee for the voice that was resounding in our midst this morning, Lord. Who shall go for whom shall I send, and who shall go for my cause, Lord? Lord, thou hast enabled many youths to respond positively for this call, Lord. Lord, thou hast anointed them in order to step out to serve thee full time, Lord. Lord, we thank thee for all the anointing that has sent in our midst, Lord. Raise up living testimonies also. And also thou must bless the ministration of the word. Lord, thou must anoint the servant who is delivering the word of God with double portion of anointing, Lord. Reveal unto us the mysteries in the word of God, Lord. Give us the spiritual food needed for our spiritual survival also, Lord. We commit every aspect of this meeting into thy mighty hands. Glorify thy name. In Jesus' name we ask thee, Father.